3 பாடங்களில் முதலாவதாக ஆண்டவர் தன்னலமற்ற ஜெபங்களையும் பொது வேண்டுகோள்களையும் விரும்புகிறார். அன்னை மரியா எப்பொழுதும் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்கென்றே அறியப்பட்டவள். கானாவின் திருமணத்திலோ அல்லது உலகம் முழுவதும் நற்செய்தியை பரப்புவதற்காக சீடர்களுடன் சேர்ந்து ஜெபித்த பொழுதோ அவளுடைய ஜெபங்கள் எப்பொழுதும் கேட்கப்பட்டன. எஸ்தர் அரசி தனது சமூகம் ஆபத்தில் இருந்த பொழுது தனது ஆடம்பரத்தை அனுபவிக்காமல் தனது சமூகத்திற்கு சேவை செய்ய விரும்பினாள், ஜெபித்தாள். எனவே கடவுள் மீட்புக்கு வந்தார். பிரார்த்தனைகள் இல்லாவிட்டாலும் பிதாவாகிய கடவுள் நமக்கு தேவையான அனைத்தையும் வழங்குவார். இருப்பினும் நாம் தன்னலமற்றவர்களாகவும் பணிவுள்ளவர்களாகவும் இருக்கும் பொழுது நாம் கடவுளுக்கு முன்பாக சரணடைகிறோம். அவர் உடைந்த இதயங்களை நேசிக்கிறார். மூடிய இதயங்களும் அலைபேசிகள் அல்லது தங்க ஆபரணங்களை கேட்கும் உதடு சேவையும் கடவுள் பதிலளிக்க விரும்பும் வகையான பிரார்த்தனைகள் அல்ல. மரியா அல்லது எஸ்தரை போல மற்றவர்களுக்காக அவரது கதவை தட்டுவதற்காக ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மேலும் உலகம் முழுவதும் ஒரு குடும்பமாக அக்கம் பக்கத்தில் சமூகமாக ஒன்று கூடி இதே போன்ற காரணத்திற்காக ஜெபியுங்கள். பல கண்டங்களில் உள்ள நண்பர்கள் என் மனைவியின் மரணப்படுக்கையின் பொழுது அவளுக்காக ஒன்றாக ஜெபித்ததை நினைவு கூறுகிறேன். அவள் முழுமையாக கடவுளில் மூழ்கிவிட்டாள். புற்றுநோய் மற்றும் சாத்தானிய வலியால் நம் ஆண்டவர் மீதான அவளுடைய நம்பிக்கையை நீக்க முடியவில்லை. அவள் உண்மையில் தினசரி செவிலியர்களுக்கு கூட அன்பின் நற்செய்தியை போதித்து வந்தாள். பூமிக்குரிய மரணம் அவளுடைய வெற்றி. ஏனென்றால் இயேசு அவளை தம் கரங்களில் எடுத்துக்கொண்டார். எனவே நம் ஜெபத்தில் கடவுளுக்கு நாம் நிபந்தனைகளை விதிக்க கூடாது. இரண்டாவதாக, ஜெபம் செய்வது நமது சுவாசம். சுவாசிக்க மறக்காதீர்கள். ஜெபம் என்பது கடவுளுடன் நாம் உரையாடுவதற்கான ஒரே வழி. அவர் இல்லாமல் நாம் ஒன்றுமே இல்லை. வாழ்க்கைக்கான அவருடைய ஏற்பாடுகளை பற்றி சிந்தியுங்கள். தண்ணீர், பிராணவாயு, புவியீர்ப்பு விசை, தினசரி உணவு என்று பல காரியங்கள். உங்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் உங்கள் அண்டை வீட்டாருடன் தொடர்பில் இருக்க நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீர்கள்? அப்பொழுதுதான் உங்களுக்கு ஓரளவு நம்பிக்கையும் ஒருவருக்கு ஒரு உதவியும் இருக்கும். பிறகு உங்கள் சொந்த வழங்குனரான தந்தையுடன் தொடர்பு கொள்வதற்கு ஏன் நொண்டி சாக்குகள்? உங்கள் திருவிவிலியத்தை திறங்கள், உங்கள் இதயங்கள் திறக்கப்படும். மூன்றாவதாக, ஜெபம் உங்களுக்கு தூய ஆவியின் இலவச பரிசை தருகிறது. மேலும் அவருக்காக காத்திருக்க உங்களுக்கு உதவும். ஜெபம் எப்பொழுதும் யதார்த்தத்தை மாற்றுகிறது. எப்பொழுதும் நம்மை சுற்றியுள்ள விஷயங்கள் மாறவில்லை என்றால் குறைந்தபட்சம் நாம் மாறுகிறோம், நம் இதயம் மாறுகிறது. ஜெபிக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் இயேசு தூய ஆவியின் கொடைகளை உறுதியளிக்கிறார். ஜெபம் என்பது தனிமை மற்றும் விரக்தியின் மீதான வெற்றி. பிரார்த்தனை இயக்கத்தில் உள்ளது, அது ஒரு பயணத்தில் உள்ளது. ஒவ்வொரு பாதையின் முடிவிலும் நமது பாதையின் முடிவில் என்ன இருக்கிறது? ஜெபத்தின் முடிவில் நாம் ஜெபிக்கும் நேரத்தின் முடிவில் வாழ்க்கையின் முடிவில் என்ன இருக்கிறது? எல்லாவற்றையும் அனைவரையும் கரங்களை திறந்த நிலையில் காத்திருக்கும் ஒரு தந்தை இருக்கிறார். இந்த தந்தையை நாம் பார்ப்போம் என்றார் நமது அன்பான முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் என்பதை நினைவு கூறுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.